வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்மெல்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நறுமண மூலிகை குளியல் பொடி தான். நல்ல ஒரு புத்துணர்ச்சியையும் நறுமணத்தையும் ஸ்கின் க்ளோவிங்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொடி உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ரைட் சாய்ஸ் இந்த பொடி தான். இது நம்ம நார்மலாக மஞ்சள் போட்டு குளிக்கிற மாதிரி குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி கருந்திட்டு போல் இருக்கும். அந்த இடத்துலையும் நம்ம இதை ஸ்க்ரப்பர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா நம்ம தயிர் இல்லைன்னா பால் கலந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பொருட்களுமே நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கஸ்தூரி மஞ்சள் 300 கிராம். இது பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும், பெரிய கிழங்கா இருக்கும். அதை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதை எந்த ஒரு நோய் தொற்றும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ நம்மளுக்கு தேவையில்லாத முடி பிரச்சனைகள்லேருந்து விலகிறதுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். நான் இன்றைக்கி எல்லா பொருட்களையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தான் போட்டு பொடிச்சிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி 1-2 தட்டி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பூலாங்கிழங்கு 100 கிராம். இது இங்கிலீஷில் ஒயிட் டர்மரிக்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் கிச்சிலி கிழங்கு அப்படின்னும் சொல்லுவாங்க. இது சேர்க்குறதுனால ஸ்கின் நல்லா க்ளோவிங் ஆகும். இதுவும் கஸ்தூரி மஞ்சள் மாதிரியேவும் நல்லா ஸ்மெல்ஃபுல்லாக இருக்கும். இதையும் 1-2 தட்டி நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக அதிமதுரம் 20 கிராம். நல்லா பளிச்சுன்னு சருமம் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த அதிமதுரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது கருந்திட்டு கருமை படிஞ்சிருக்கும் இல்லையா, இதெல்லாம் அகற்றுறதுக்கும் இந்த அதிமதுரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் 1-2 இடித்து இப்போ சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கோரை கிழங்கு 50 கிராம். இது கோரை புல் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வளர்கிற கிழங்கு தான். இது தோல் சுருக்கம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் பிளாக் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். மெயினாக இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத முடிகள் வளர்ச்சி எல்லாமும் இருக்காது. இதையும் 1-2 தட்டி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வசம்பு 20 கிராம். வேர்க்குரு இந்த மாதிரி ஸ்கின் டிசீசஸ்லாம் வரவிடாமல் தடுக்கும் இது. இதையும் 1-2 இடித்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெட்டிவேர் 50 கிராம். இது அன்ஈவன் ஸ்கின் டோன்ஸ்லாம் நீக்கும். ஒவ்வொரு இடத்துல கருப்பாக இருக்கும், ஒரு இடத்துல ப்ரௌனாக இருக்கும், ஒரு இடத்துல ஒயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஈவனாக ஸ்கின் கொண்டு வரும். அப்புறமா பிம்பிள்ஸ்னால் மார்க் வரும் இல்லையா, அந்த மார்க் எல்லாத்தையுமே இது எடுத்துடும். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக சில பொருட்கள்லாம் எனக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடச்சிச்சின்றதுனால அதெல்லாம் கலெக்ட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் இதையும் நாட்டு மருந்து கடையிலே வாங்கிக்கலாம். ஆவாரம் பூ 100 கிராம். ஆவாரம் பூமேனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆவாரம் பூ போல் நம்ம மேனி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஸ்கின் க்ளோவிங்கை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் பசை வலியிற மாதிரிக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா பட்டு போல் மிருதுவாக வச்சுக்கும். இதை நல்லா காய வச்சு இதையும் ஒரு தட்டில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் மகிழம்பூ 100 கிராம். இது கை கால் எரிச்சல் தலைவலியெல்லாம் போகக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே வாசனையானது. அடுத்ததாக மறிக்கொழுந்து 50 கிராம். இதுவும் எனக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வேர் பகுதியெல்லாம் நீக்கிட்டு இதெல்லாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா காஞ்ச பிறகுமா இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல ஒரு தெய்வீக மனம் கொண்டது தான். இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வர்றப்போ இது நல்ல ஒரு தூக்கத்தையும் நம்மளுக்கு தந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் வச்சுக்கும். அரிப்பு தடிப்பு இந்த மாதிரி வர ஸ்கின் டிசீசஸ்க்கெல்லாமும் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக செண்பகப்பூ 100 கிராம். அதிக உடல் உஷ்ணத்தால் சருமத்தில் ஏற்படுற கட்டி மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் இது ஒரு நல்ல தீர்வு. பன்னீர் ரோஜா இதழ்கள் 100 கிராம். இது நம்மளை சூரிய கதிர்கள்னால் ஏற்படுற சரும பாதிப்புலாம் நீக்கி ஒரு சருமம் பட்டு பொலையும் பொலிவாகவும் இருக்கிறதுக்கு இந்த இதழ்கள் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக குப்பை மேனி கீரை 100 கிராம். இது நம்மளுக்கு தோல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமேவும் ஒரு நல்ல மருந்து தான் இந்த குப்பை மேனி. இதோட பேரே ரொம்ப அழகாக அமைச்சிருப்பாங்க, குப்பை மேனி. குப்பை மாதிரி இருக்க மேனி, அதாவது குப்பைமானிக்கு இருக்க உடம்ப கூடயும் இது ரொம்ப அழகாக மாற்றிடும் அப்படின்றதுனால தான் இதுக்கு குப்பை மேனின்னு வச்சுருப்பாங்க. இதை குப்பையால் கூடும் மேனி, குப்பையில் கிடைக்கும் கோமேதகம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இதோட சிறப்புகளை எல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இது ஒரு ராஜ மூலிகை தான். இதையும் நல்லா காய வச்சு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பச்சை கற்பூரம் 20 கிராம். இது நம்ம சேர்த்துக்கிறது மூலமாக நல்லா வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களோட வீரியத்தையும் குறைய விடாமல் வச்சுருக்கும். நிறைய நாட்களுக்கு நல்லா தாக்கு பிடிக்கும், கெட்டு போகாமையும் வச்சுக்கும். அப்புறம் அரிப்புக்கு பிம்பிள்ஸுக்கு அப்புறம் பாதத்தில் வர பித்த வெடிப்புக்கு எல்லாமேவும் இந்த கற்பூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எங்கள் ஊர் சைடு வந்து இதை தனியாக அரைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் இல்லைன்றதுனால நான் வீட்டிலையே மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு வேளை அந்த வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் மில்லில் கொடுத்தே அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி கொடுத்துருவாங்க. அடுத்து நீங்கள் சலிச்சுக்கலாம். இனி நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரியேவும் நீங்கள் இந்த பவுடரை எடுத்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்து குளியலுக்கோ இல்லை ஸ்க்ரப் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை ஃபேஸ் பேக்குக்கு கூடயும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். நான் இது கூட பச்சை பயிரும் கடலை பருப்பும் சேர்த்து அரைச்சிக்கல. ஏன்னா வண்டு வருன்றதுனால நான் அரைச்சிக்கல. நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை தனியாக அரைச்சி வச்சுட்டு அதிலிருந்து 1 ஸ்பூன் இதிலிருந்து 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி வந்து நல்லா ஸ்மெல்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு கோடை காலத்துலலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேர்வை ஸ்மெல்லே இருக்காது. ரொம்ப நல்லா ஜம்முன்னு இருக்கும் மனம். இதை நம்ம 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே குளிக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா பாசிப்பயிரும் கடலை பருப்பும் இருக்க மாவு இல்லையா, அதை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அந்த நலங்கு மாவை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த பொடியை வந்துட்டு நம்ம ஒரு 2 சிட்டிகை போட்டாலே போதும். அவங்களுக்கு வந்து அது போதுமானதாக இருக்கும். ஒருவேளை 3 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு அப்படின்னா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒருவேளை வியர்வை ஸ்மெல்ல ஜாஸ்தியாக இருக்குது இல்லை ஸ்கின் டிசீசஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வயசு அண்ட் விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம இந்த பொடியோட அளவை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆண்கள் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஆண்களும் யூஸ் பண்ணலாம். ஆனால் டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளை ரொம்பவும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விளைவுமே ஏற்படாது. தைரியமாக எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்க பொருட்களில் ஏதாவது 1-2 உங்களுக்கு கிடைக்காம போச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மித்த பொருட்களையெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பவுடரை மட்டுமே கூடயும் சந்தனெல்லாம் குழைப்போம் இல்லையா, அது மாதிரி தண்ணி ஊற்றி குழச்சி வச்சுட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இஷ்டப்படுறீங்கன்னா நலங்கு மாவு பவுடரையும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு சோப்பு போடணும்னு கூட அவசியம் இருக்காது. ஒருவேளை நீங்கள் கண்டிப்பாக சோப்பு போட்டு குளிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சோப்பு போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பொடியையும் போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. கஸ்தூரி மஞ்சள் தான் சேர்த்துருக்கோன்றதுனால கலர் எதுவுமே ஒட்டாது. பொருட்களையும் அதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் செக் பண்ணிக்கலாம். 1 கிலோவுக்கான அளவுகளை வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக இருந்தாலே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறைச்சி கூடயும் பண்ணிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் இலக்கியா வந்து க்ளோவிங் ஸ்கின்க்கு வந்து டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னை இன்னுமே மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் இதை பயன்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.